அந்தோணி ஆனந்தராஜ், ரஞ்சிதா, சபீனா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும், ஞான ஆரோக்கியத்திற்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், நல்ல நல்ல அமைதி குடும்பத்தில் நிலவும்படியாகவும், இக்குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், பூவிசன், காசியம்மாள், பாலமுருகன், ரதிபாகு, மகேஷ், தர்மா, முகேஸ்வரி, பூஜா, மனோஜ்குமார் இவருடைய குடும்பங்களுக்கு தாப்பாதி அந்தோணியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும், மகேஷ், தர்மா, மகேஸ்வரிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும், நல்லபடியாக குடும்பத்தில் உள்ளோர் படிக்க வேண்டுதல் வழியாகவும் பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து தபசம் மேற்கொள்ளும் மக்களுடைய கருத்துக்காகவும், இன்றைய நாளில் திருயாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய கீழமுடிவன் பங்கு இறை மக்களுடைய கருத்துக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. வருகை பாடல். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித அந்தோணியாரை ஆர்வமாய் நாடி தேடி வந்துள்ள மக்களே, இன்று சிறப்பாக இந்நாள் வழிபாட்டை சிறப்பிக்க வந்திருக்கும் கீழமுடிமன் பங்கு மக்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு தந்தையர்கள் சார்பாக வரவேற்கிறோம். இன்று நாம் புனித அந்தோணியார் ஜெபமாலையை தாங்கியவர் என்ற சிந்தனையோடு வழிபாட்டிலே பங்கெடுக்க கூடியுள்ளோம். ஜெபமாலை என்பது புனிதரின் வழிகாட்டுதல், பாதுகாப்பு மற்றும் புதுமைகளை பெற உதவும் ஒரு பக்தி முயற்சி. குடும்ப ஆசீர்வாதத்திற்காக செவ்வாய்க்கிழமைகளில் நவநாளாக ஜெபமாலையின் மணிகளை பயன்படுத்தி புனித அந்தோணியாரின் பரிந்துரையை வேண்டி செல்லப்படுகிறது. நாமும் புனிதரின் அந்தோணியாரின் பரிந்துரையால் இறைவனை நோக்கி ஜெபமாலை சொல்லும்போது நமக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று நம்புவோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்துள்ள அனைத்து மக்களுக்கும் உமது புதுமைகள் விளங்கச் செய்யும். இயேசுவை கரங்களில் ஏந்தி ஜெபமாலை ஜெபித்து அழகையை அடக்கி அடிமைத்தனங்கள் அறுத்து எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டினாய். போதனை செய்து சாதனை புரிந்த
உனக்கொரு கோயில் எழுப்பி உம் புகழ் நினைக்கும் பக்தர்களின் மனைக்குறைகளை போக்கிட விரைந்தருள வேண்டுமென்று இந்நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். நாமும் நம் புனிதர் அந்தோனியாரை பின்பற்றி இறைவழியில் பக்தியுடன் பாதம் பதிப்போம், பலியில் இணைவோம். இறையேசுண்ணி அவர்களே, கோடி இருப்பதற்கு புனித அந்தோனியார் நன்னாக்கழியாத நற்றவர், தப்பறைகளின் செம்மட்டி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பிப்ரவரி மாதம் முதல் நாள் இத்திருவிழாவின் 4வது வணக்க நாள் மாலை நேரத்தில் இத்திருப்பலிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்பிக்கையோடு கேட்போம். இத்திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக, ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக பல முன்னெடுப்புகள் எடுக்கப்படுகின்றன. எல்லா நிலையிலும் இத்திருத்தலம் வளர்ந்து உயர்ந்து சிறந்த ஒரு பேராலயமாக உயரக்கூடிய எல்லா ஆற்றலையும் அருளையும் வழங்கவும், திருப்பயணிகளாக வந்திருக்கிற அனைத்து மக்களுடைய நலனுக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இத்திருத்தலத்திலே நம்பிக்கையோடு கேட்கின்ற ஒவ்வொரு மண்டாட்டையும் நம் பாதுகாவலர் அந்தோனியார் பரிந்துரைக்க வேண்டும் என்றும் ஜெபிப்போம். நம்முடைய மாணவ செல்வங்களுடைய கல்வி நலனுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். குடும்ப பொறுப்பை உணர்ந்து கல்வி கற்கக்கூடிய எல்லா சூழலையும் உருவாக்கியிடும். இப்பகுதி மக்கள் முன்னெடுக்கிற விவசாயம், மண் சார்ந்த தொழில், கால்நடைகளை பராமரிக்கின்ற தொழில், கடை வியாபாரம் எல்லா தொழிலையும் ஆசீர்வதிக்கவும், இத்திருத்தலத்திலே பயணம் செய்கின்ற அனைத்து பயணிகளையும் ஆசீர்வதிக்கவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கோடியற்பதர் துயந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பணிந்து பேசுவோராகவும் உம்மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உதவியை கண்டுணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது செப்பனியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் ஆண்டவரை தேடவும் நேர்மையை நாடவும் மனத்தாழ்மையை தேடவும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் நமது சுயநலங்களை விட்டுவிட்டு பொதுநல எண்ணம் கொண்டு வாழும்போது இளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம், இறையருள் பெறுவோம். ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன் நடுவில் விட வைப்பேன். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். இயல் 2 இறைவார்த்தை 3 இயல் 3 இறைவார்த்தைகள் 12 முதல் 13. இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். இயல் 2 இறைவார்த்தை 3 இயல் 3 இறைவார்த்தைகள் 12 மற்றும் 13. செப்பனியா கூறுவது, நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரவேலின் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவர் நல்வாக்கு.
இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய மடலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் அனைவரும் அழைக்கப்பட்ட அழைப்பின் நிலையை எண்ணி பார்க்கவும் பெருமை பாராட்டாமல் வாழவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து ஒருவரே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் என கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம், வாழ்வடைவோம். வலுவற்றவை என உலகம் கருதுவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம். அதிகாரம் 1. உயிருள்ள இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், எளியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அதை தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டட்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அலகு 5 இறைசி சொற்றொடர்கள் 1 தொடங்கி 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாததையெல்லாம் சொல்லும்போது
நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் நீயவர்களே, நம் பாசமிகு பாதுகாவலர் கோடி அற்புதர் தூய் அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, புனிதமான இந்த திருத்தலத்தில் வந்து அந்தோணியாருடைய நவநாளிலே நாம் பங்கெடுத்து நம் குடும்பங்களுக்காக, தொழில் முயற்சிகளுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய கீழமுடிமன் பணித்தலத்தை இத்திருத்தலத்துக்கு அன்போடு அழைத்து திருப்பயணிகளாக அழைத்து இத்திருப்பலியிலே பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு நல்கிய இத்திருத்தலத்தின் அதிபரும் மற்றும் இத்திருத்தலத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் கீழமுடிமன் இறை சமூகம் சார்பாக அன்பார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 25 டிசம்பர் மாதம் 25 நாட்கள் விழா எடுத்து சிறப்பு செய்து இந்த பகுதி திருத்தலம் வளர்வதற்கு பல்வேறு வகையில் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற உங்களுடைய முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகிறோம். உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே கோடி அற்புதர் தூய் அந்தோணியார் திருச்செபமாலையை தாங்கியவர் என்ற இறை சிந்தனை நமக்கு கருப்பொருளாக கொடுக்கப்படுகிறது. தூயவர்கள் யார்? திருச்சபை தூயவர்களை பற்றி, புனிதர்களை பற்றி என்ன சொல்கிறது என்று கத்தோலிக்க திருச்சபையினுடைய 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் திருச்சபை என்கிற ஏடு எண் 51 தெளிவாக சொல்லும். தூயவர்கள் அல்லது புனிதர்களுடைய வாழ்விலே மாதிரிகையும், அவர்களின் ஒண்டிப்பிலே தோழமையும், அவர்களின் பரிந்து பேசுதலால் உதவியை நாடுகிறோம். தூய் ஆவியில் இறை தந்தைக்கு நாம் செலுத்துகின்ற ஆராதனை ஒருபோதும் குறையாது. புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் மனதுருகி ஜபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நமக்காக என்ன செய்வார்? பரிந்து பேசுவார். இதுதான் இறை நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய நாளிலே நம்முடைய கீழமுடிமனை மண்ணுக்கு சொந்தக்காரர் அந்தோணியார்புரத்திலே மாலை ஆராதனை வழிபாடு தூத்துக்குடி நுழைவாயில் பக்கத்தில் இருக்கிறது. திருவிழா மாலை ஆராதனைகளை பங்கெடுக்க அடியனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. மாலை ஆராதனை முடிந்து ஒரு அம்மா, அந்த பங்கை சார்ந்தவர்கள் எல்லோரும் வழிபாட்டிலே பங்கெடுத்து நற்கருணை ஆசிர் முடிந்த பிறகு அந்த புதிய கட்டுமான ஆலய பணி நடைபெறுகிறது. பழைய ஆலயத்துக்கு முன்பாக 2 தேர்கள் சூழ்ந்திருக்க அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பங்கு தந்தை அவர்கள் அந்தோணியார் தங்கள் வாழ்வில் செய்த ஒரு சாட்சியத்தை மக்களுக்கு சொல்வதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த அம்மாவுக்கு ஒரு மகள் 6ஆம் வகுப்பு படிக்கிறாள். கடந்த 1 மாதமாக நீர் சரியாக போகாமல் கால் கையெல்லாம் வீங்கி படுத்த படுக்கையாக இருக்கிறார். தூத்துக்குடி அரசு பொது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையெல்லாம் கொடுக்கிறார்கள். இன்னுமாக அந்த நோய் கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறுநீரக கோளாறினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய இதய துடிப்பு இந்தளவுக்கு சின்ன வயதிலே பெரிய நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அந்த அம்மா சுக்குநூறாக நொறுங்கி போயிருக்கிறார். எங்கெல்லாம் சென்றால் தனக்கு கூட மருத்துவ இந்த நோயிலிருந்து விடுப்பு கிடைக்கும் என்றெல்லாம் அவர்கள் ஜபித்து கொண்டிருந்த நேரத்தில் பங்கு தந்தையை சந்திக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நம்முடைய அந்தோணியார் ஆற்றல் வாய்ந்தவர், அந்தோணியாரிடம் வேண்டுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு, உங்கள் மகளுக்கு நற்சுகம் கிடைக்கும் என்று அவர்கள் தொடர்ந்து ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபமாலை ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்கள். அந்தோணியாரையும் அன்னை மரியாவையும் இறுக பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இந்த சிறுமி சிறுநீரக கோளாறிலிருந்து விடுதலை பெறுவார், பரிபூர்ணம் சுகம் கிடைக்கும் என்று தைரியத்தை கொடுக்கிறார்கள். அருகில் இருக்கிறவர்கள் பாளையங்கோட்டை ஹைகிரவுண்டுக்கு சென்றால் இதைவிட அதிக சிகிச்சை கிடைக்கும் என்று அவரை அணுகுகிறார்கள். அவரும் அங்கு சென்று பார்க்கிறார். இன்னுமாக பெரிய பெரிய மருத்துவ சிகிச்சைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு கட்டத்திலே எடுக்கிற சிகிச்சை இந்த சிறுமிக்கு உடலுக்கு ஒத்துவதாக தெரியவில்லை. கடைசி கட்ட நிலையில் இருக்கிறார்கள். நம்பிக்கை மட்டும் விடாமல் அந்தோணியார் மீதும் ஜெபமாலை மீதும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள்.
அந்த சிறுநீரகத்தினுடைய ஒரு பகுதியை, சிறு பகுதியை வெட்டி அதை சாம்பிள் ஆய்வுக்காக சென்னைக்கு அனுப்பி முயற்சி நடக்கக்கூடிய அந்த தருணத்தில் இந்த தாய் அந்தோணியாரையிடம் அழுது புரண்டு, என் மகளுக்கு எந்தவித நோய் வியாதியிலும் இருந்த சிறுநீரகம் சரியாக இயங்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகிறார்கள். தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள், ஜெபமாலை செய்கிறார்கள். கடவுளுடைய அருளால், அந்தோணியாருடைய பரிந்துரையால், அன்னை மரியாவினுடைய ஆழமான அந்த நம்பிக்கையால் அவர்கள் சுகம் பெற்று பாளையங்கோட்டையிலிருந்து நேற்று மாலை எப்படியாவது இந்த திருநாளிலே நான் பங்கெடுக்க வேண்டும், இதை மக்களுக்கு நான் சாட்சியாக சொல்ல வேண்டும், என்னுடைய விசுவாசத்தை பார்த்து, நம்பிக்கையை பார்த்து பலரும் அந்தோணியார் மீதும் அன்னை மரியாவின் மீதும் பற்றுறுதி கொண்டிருக்க வேண்டும் என்பதை அந்த திருவிழாவிலே அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதே மாதிரி நம்முடைய வாழ்விலும் அந்தோணியார் தன்னிடம் தஞ்சமடைந்தவருக்கு புதுமைகள் பல புரிந்திருக்கிறார். நிச்சயமாக அந்தோணியார் திருச்செபமாலையை தாங்கியவர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்தோணியாரையும் திருச்செபமாலையையும் அன்னை மரியாவையும் பிரிக்க முடியாது. கத்தோலிக்க திரு அவைகளே, 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய திருச்சபை எண் 66 தெளிவாக எடுத்துரைக்கிறது. திருச்சபை அன்னை மரியாவுக்கு தனிப்பட்ட ஒரு வணக்கத்தை கொடுத்திருக்கிறது. இயேசுவுக்கு அடுத்தபடியாக, வானதூதர்களுக்கு மேலாக, எல்லா மனிதர்களுக்கும் மேலாக அன்னை மரியா சிறப்பான வணக்கம் பெறுகிறார். தொடக்க காலத்திலிருந்தே நம்பிக்கை கொண்டவர்கள் அன்னை மரியா அருள் நிறைந்தவர் என்று ஜெபித்திருக்கிறார்கள். தங்களுடைய துன்பமான நேரத்தில், நெருக்கடியான தருணத்தில், இக்கட்டான நேரத்தில் யாரெல்லாம் அன்னை மரியாவிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறார்களோ அவர்கள் பாதுகாப்பு அடைந்திருக்கிறார்கள் என்பது திருச்சபையினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய பாசமிகு பாதுகாவலர், நம்முடைய திருத்தலத்தினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் அன்னை மரியாவுக்கும் அவருக்கும் நெருங்கிய உறவு இருப்பதை பார்க்க முடிகிறது. நம் பாதுகாவலர் அந்தோணியார் எந்த நாட்டில் பிறந்தவர் சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஊருன்னு சொன்னால் சொல்லிடுவீங்க. எந்த ஊர்? லிஸ்பன், போர்ச்சுகல் நாட்டு லிஸ்பன். லிஸ்பனில் தான் பாத்திமா அன்னை என்ன செஞ்சுருக்கிறாங்க? காட்சி கொடுத்துருக்குறாங்க. லிஸ்பனுங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம், கத்தோலிக்க இறை நம்பிக்கை நிறைந்த ஒரு இடம். ஏன் வரலாற்று ஆய்வாளர் வாஸ்கோ ட காமா இந்த இந்தியாவுக்கு கடற்படை கண்டுபிடித்த அவருடைய பயணம் தொடங்கியது இந்த போர்ச்சுகல் நாட்டு லிஸ்பனிலும். நம்முடைய ஞான தகப்பன் இந்த பகுதிகளெல்லாம் கத்தோலிக்க இறை நம்பிக்கையை வளர்த்தவர் புனித சவேரியார் தன்னுடைய பயணத்தை தொடங்கியதும் இந்த போர்ச்சுகல் நாட்டு லிஸ்பன் என்ற துறைமுகத்திலிருந்து தான். பாத்திமா அன்னை காட்சி கொடுத்த அந்த புண்ணிய இடமும் போர்ச்சுகல் நாட்டில்தான் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே அந்த பகுதி முழுவதுமே அன்னை மரியாவினுடைய காலடிப்பட்ட புண்ணிய பூமியாக இருக்கிறது. அந்த இடத்தில்தான் நம்முடைய பாதுகாவலர் பிறக்கிறார். அங்கே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அன்னை மரியா இந்த லிஸ்பனிலே அவர் பிறந்திருக்கிறார். அந்த லிஸ்பனிலே அவருடைய வீட்டிலே பார்க்கின்ற பொழுது சிறு வயதிலிருந்தே சுபமாலை பக்தி அவருடைய தாய் அவர்களுக்கு ஊட்டுகிறார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஐரோப்பா முழுவதும் குளிர் பிரதேசம் நிறைந்த ஒரு பகுதி. குளிர் பிரதேசம் நிறைந்த பகுதி என்று சொன்னால் மைனஸுக்கு கீழே வெப்பநிலை செல்லும். காலையிலே அங்கே திருப்பலி நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் இவருடைய தாய், அந்தோணியாருடைய தாய் சொல்லி கொடுத்த அந்த சிறு வயது பக்தி தான் அவர் தொடர்ச்சியாக அன்னை மரியாவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. குழந்தை பருவ பக்தி, அதுவும் தாய் சொல்லி கொடுத்த அந்த ஜெபமாலை பக்தி. சிறுவனாக இருக்கின்ற பொழுதே அவர் ஆலய கதவுகள் திறப்பதற்கு முன்பாகவே ஆலயத்தின் சாவி தோரம் வழியாக உற்று நோக்கி முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற பண்பை அவர் வளர்த்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஆலயத்தோடு, இறைவனோடு, நற்கருணை நாதரோடு குழந்தை பருவ பக்தியிலே அவர் தாய் அவரை வளர்த்து உருவாக்கியிருக்கிறார். ஜெபமாலை கற்றுக் கொடுக்க, ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
எனவே தான் அவருடைய வரலாற்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அற்புதமாக பார்க்கிறோம். ஒரு நாள் ஆலயத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். இங்கே எத்தனை பேர் பியாயை நம்புவிய? கை தூங்க பார்ப்போம். தூக்க மாட்டிய. ஏன்னா ஒரு சிலருக்கு இன்னும் அந்த மாதிரி சிந்தனை இருக்குது. எலுமிச்சம்பழம் தாண்டினாலோ ரோட்டில் பூசணிக்காவை வெட்டி ஒரு சிவப்பு கலர் கேசரி பவுடரை போட்டு அதில் அப்பப்போ தடியங்காவை வெட்டி போட்டு அதை தாண்டிட்டா கை கால் நம்மளை இழுத்து வச்சிரும், ஐயோ நம்மளை பியை பிடிச்சிக்கிறோம். அல்லது நீங்கள் காலையில் வீட்டை கதவு திறக்கிறீங்க, கேட்டு திறக்கிறீங்க, யாரோ ஒருத்தங்க என்ன செஞ்சிட்டாங்க, வழிபோக்கில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பூசணிக்காவை வெட்டி அதில் கேசரி பவுடர்லாம் போட்டு 4 வெத்திலையை வச்சு எலுமிச்சம்பழத்தையும் வச்சு உங்கள் வீட்டு முன்னாடி வச்சுட்டாங்க. உண்மையிலே சொல்லுங்கள், அந்தோணியார் பக்தர் எத்தனை பேர் நம்பிக்கையோடு அதை எடுத்து அப்படியே தூர போடுவீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். கை தூங்க பார்ப்போம். 1-2 பேர் தான் தூக்குறீங்க. தூக்குனவங்களுக்கு பலமாக கை தட்டுங்க. ஒன்றுமே ஆகாது. இயல்பாகவே நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஏதாவது ஆயிருமோ, எதிர்மறையாகவே நாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம். அன்னை மரியா குழந்தை பருவ அந்த பக்தி, தன் தாய் அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த பக்தி எதுவுமே ஆகாது. கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய வல்லமை நம்மோடு இருக்கும். நம்முடைய அருள் கரத்தில் ஆண்டவர் நம்மை என்ன செய்வார்? தாங்கிக் கொள்வார், தாங்கிக் கொள்வார், தாங்கிக் கொள்வார். அதைத்தான் அந்த குழந்தை பருவ பக்தியிலே அவர் அன்னை மரியாவின் மீது ஆழமான பக்தி கொண்டு அந்த ஆலயத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறார். திடீரென்று கருப்பான ஒரு உருவம் தோன்றுகிறது, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. அப்பொழுது அவர் பயப்படவில்லை, ஆலயத்திலே தான் ஜெபித்து கொண்டிருக்கிறார். சாத்தானுக்கு பிடிக்கவில்லை, பொறாமைப்படுகிறது. அந்தோணியார் தன்னுடைய தாய் சொல்லி கொடுத்த அதே நம்பிக்கை, அதே பக்தி, ஜெபமாலையில் இருக்கிற அந்த திருச்சிலுவையை எடுத்து அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல அழுத்தமாக சிலுவை அடையாளத்தை என்ன செய்கிறார்? வரைகிறார். வரைந்த அடுத்த நொடியே சாத்தான் அலறிக்கொண்டு ஓடுவதை அவருடைய வரலாற்றிலே நாம் வாசிக்கிறோம். இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு தருகின்ற அற்புதமான செய்தி, அந்தோணியார் ஜெபமாலையை தாங்கியவர் என்று சொல்லுகின்றார். எந்த சோதனை, எந்த தீய சக்திகளையும் எதிர்த்து நின்று போராடுகின்ற துணிச்சல் நம்மிடம் இருக்க வேண்டும். துணிச்சலோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆபத்துகள் நேரத்திலே நாம் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்தில் திருச்சிலுவையை நாம் என்ன செய்ய வேண்டும்? வரைய வேண்டும். இது எப்படி சாத்தியமானது? தன்னுடைய தாய் அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஒரு பண்பு, அந்த பண்பிலே அவர் வளர்ந்திருந்தார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அந்தோணியார் அவருடைய வாழ்விலே ஜெபமாலை ஜெபிப்பதற்குரிய அடிப்படை காரணமாக இருந்தது. அவர் முதலிலே வேறொரு துறவற சபையிலே சேர்ந்தார். இறை அழைத்தலாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பெரிய பணக்கார அரச பிரபு குடும்பத்திலே பிறக்கிறார். செல்வ செழிப்பான குடும்பத்திலே பிறந்தாலும் தாய் ஊட்டிய அந்த உணர்வு அவரிடம் இருந்தது. எனவே இறை அழைப்பை ஏற்க முன் வருகிறார். அகஸ்தினார் குறுமடத்திலே அவர் சேருகிறார். அகஸ்தினார் துறவற சபையிலே சேருகின்ற நேரத்தில் அங்கே ஆப்பிரிக்காவிலே மொராக்கா தேசத்திலே ஒரு 5 துறவிகள் அங்கே கத்தோலிக்க இறை நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக நற்செய்தி அறிவிக்க சென்றவர்கள் அங்கே மறைசாட்சியாக மரிக்கிறார்கள். மறைசாட்சியாக மரிப்பதை கண்டு அவர் வருகிறார். அதை பார்த்து அந்தோணியார், நாமும் இந்த கப்புச்சியன் பிரான்சிஸ்கன் சபைகளை சேர வேண்டும். அப்போ தான் அந்த அந்தோணியார் உடுப்பு கருப்பு கலரில் இருக்கிறாங்கல்ல, நம்ம யூதா ததேவ கோயிலில் அங்கே இருக்கவங்களாம் அந்தோணியார் சபை உடுப்பு போட்டிருக்காங்கல்ல, காரணம் அதுதான். பிரான்சிஸ்கன் சபை அவருடைய ஆடையிலே கண்டிப்பாக, அவருடைய பைகளிலே கண்டிப்பாக ஜெபமாலை இருக்கும். அந்தோணியார் தானும் மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்று பிரான்சிஸ்கன் துறவு சபைகளை சேருகிறார். அவ்வாறு சேர்ந்து அந்த ஜெபமாலை பக்தியை ஆழமாக கொண்டிருக்கிறார். ஒரு அகஸ்தினார் மடத்திலிருந்து சேர்ந்தவர், சபையில் இருக்கக்கூடியவர், இயேசுவுக்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை அவரிடம் இருந்தது. குருக்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர், நற்செய்தி பணியாற்றக்கூடியவர், நன்னாக்களியவர். எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது ஜெபமாலை. அவர் ஜெபமாலை ஜெபித்தார். ஜெபமாலை ஜெபித்துதான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார். எனவே தான் அவருடைய மறையுரையை கேட்பதற்காக திருத்தந்தை கூட
அவர் ரோம் நகரிலே பதுவாவிலே மறையுரை ஆற்றுகின்ற பொழுது மடை திறந்த வெள்ளமாக அவர் அற்புதமாக மறையுரை ஆற்றுகிறார். எப்படி இவரால் ஆற்ற முடிகிறது என்று சக துறைகளுக்கிடையே பல்வேறு போட்டிகள் நிறைந்த போது அந்தோனியார் ஒவ்வொரு சோதனையிலும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பண்பை வளர்த்து கொண்டார். முன்னாடிலாம் இப்போல்லாம் நமக்கு பைபிள் டைரி இருக்குல்ல, ஒவ்வொரு வாசகங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, பிரிண்ட் அடித்து என்ன செய்யப்பட்டிருக்கு, அண்டெண்ட வாசகங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது. அந்தோனியார் வாழ்ந்த காலம் ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பைபிள் டைரிலாம் கிடையாது. அவர் என்ன செய்வார், விவிலியம் அச்சிடப்படாத அந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்கிறார், அந்த மூல விவிலியத்தை எடுத்து பல விளக்கங்கள், விளக்க உரைகள், பிரசங்க குறிப்புகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறார், எழுதி வைப்பது வழக்கம். ஒருமுறை சக துறவி அவருடைய அந்த மறையுரை ஆற்றுகின்ற அந்த ஆர்வத்தை கண்டு பொறாமை கொள்கிறார். அவர் அந்த குறிப்புகளை எல்லாம் எடுத்து ஒரு பையில் போட்டு ஓடோடி சொண்டு அதை எங்கள் பக்கத்தில் இருக்க ஆற்றுல போடணும்னு சொல்லி அவர் முயற்சி எடுக்கிறார். அந்தோனியார் அந்த குறிப்பை தேடி கொண்டிருக்கிறார், கிடைக்கவில்லை. சோர்வுட்டு இருக்கிறார். அவர் மனதிலே தோன்றுகிறது, எனக்குரிய விலை மதிக்க முடியாத பொக்கிஷம், இந்த மறையுரை ஆற்றக்கூடிய விவிலிய வார்த்தைகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விளக்க உரைகள் என்னிடம் இல்லை, காணாமல் போய்விட்டது. எனவே நான் என்ன செய்வேன், நான் அன்னை மரியாவிடம் ஜெபிப்பேன். ஜெபமாலையை கையில் எடுக்கிறார், ஜெபித்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து ஜெபிக்கிறார். ஆற்றல், வல்லமை, கடவுளுடைய அருட்கரம், அன்னை மரியாவினுடைய பாதுகாப்பு அந்தோனியாருக்கு அந்த இடத்திலே கிடைக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு வானதூதர் அந்த துறவியை தடுத்து ஆட்கொண்டு அந்தோனியாருடைய மறையுரை குறிப்புகளை, அந்த நற்செய்தி விளக்க உரைகளை நீ ஏன் எடுத்து செல்கிறாய், மீண்டுமே அந்தோனியாரிடம் கொண்டு அந்த குறிப்புகளை ஒப்படை என்று சொல்லுகின்ற பொழுது சக துறவி பொறாமை கொண்டு அந்த தவறை செய்தவர் அந்தோனியாருடைய காலிலே விழுந்து மன்னிப்பு வேண்டுகிறார். தான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று அவர் அந்த தவற்றை உணர்ந்ததாக வரலாற்றிலே வாசிக்கிறோம். ஆக அந்தோனியார் பாதுகாவலர், கோடி அற்புதர், ஒவ்வொரு புதுமையிலும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பண்பை கொண்டிருந்தார். அன்னை மரியாவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார். ஒரு துன்பம், ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, தீர்வு ஒன்றுதான். ஜெபமாலை ஜெபித்தால் அன்னை மரியாவினுடைய உடனிருப்பு தன்னிடம் இருப்பதை ஒவ்வொரு நேரமும் உணர்ந்தார். ஒரு கட்டத்திலே அவருக்கு 36 வயதுகள் மட்டுமே வாழுகிறார். நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவர் சாகின்ற நேரத்திலும் கூட அவர் என்ன செய்கிறார், ஓ வணக்கத்துக்குரிய மாதாவே, மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற ஜெபத்தை தன்னுடைய வார்த்தைகளை உச்சரித்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இவ்வளோ சீக்கிரம் என்ன எடுத்துட்டீங்களா அப்படின்னு. ஒரு தந்தை அண்மையிலே சொன்னார், அமெரிக்காவில் இருக்கவங்களாம் 75 வயசில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்களாம், கடவுள் இவ்வளோ சீக்கிரத்தில் அவரை எடுத்துட்டாரே, 75 வயசு. அங்கெல்லாம் 92, 100 வயசு வரைக்கும் என்ன செய்கிறாங்க, திடகாத்திரமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு சுகர் இருக்குது, 40 வயசானால் என்ன இருக்குது, சுகர் வருது, ப்ரெஷர் வருது, எல்லா நோய்களும் வருது. ஆனால் அங்கே அப்படி அல்ல. ஓய்வு பெற்ற பிறகும் 90, 92, 98 வயது வரை அவர்கள் நீண்ட ஆயுட்களால் வாழக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்தோனியார் சிறு வயதிலே இறக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில், 36 வயதிலே அவர் இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் கடவுளை ஒருபோதும் அவர் பழிக்கவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார், வணக்கத்துக்குரிய மாதாவே என்று சொல்லி அன்னை மரியாவை போற்றி புகழுகிறார். திருப்பாடல் ஆசிரியர் அருமையாக சொல்வார், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை பற்றி நான் பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்று சொல்வார். சாகின்ற கடைசி நொடி கூட நம் பாதுகாவலர் அந்தோனியார் அன்னை மரியாவை தன்னுடைய உதத்தினால் புகழ்ந்து பாடினார், நன்றி தெரிவித்தார். எனவே பிரியமானவர்களே, அந்தோனியார் திருச்செபமாலையை தாங்கியவர் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்வில் இந்த ஜெபமாலைக்கு நான் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? நம்முடைய வாழ்வில் அந்தோனியாரை போன்று பெரிய பெரிய ஆபத்துக்கள், துன்பங்கள், நெருக்கடிகள், தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கின்ற பண்பை நான் வளர்த்திருக்கிறேனா? இரண்டாவதாக, தான் நற்செய்தி அறிவிக்க மறையுரை ஆற்றுகின்ற முன்பாக
ஜெபமாலை ஜெபித்து அவ்வாறு நல்ல முறைகளை ஜெபித்து மறைவுரை ஆற்றக்கூடிய பண்பை அவர் கொண்டிருந்தார். எனவே நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் திருச்செபமாலை அன்னை மரியா நம்மோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நிறைவாக அந்தோணியார் சாகின்ற தருவாயிலும் மரண நேரத்திலும் படுத்த படுக்கையாக இருந்து நோயுற்றிருந்த போது கூட அவர் என்ன சொல்கிறார்? வணக்கத்துக்குரிய மாதாவே, உம்முடைய திருக்கரத்திலே என்னை தாங்கிக் கொள்ளும், என்னை அப்படியே எடுத்து வானத்து மோட்சத்துக்கு இறைவனுடைய சன்னிதானத்தில் உம்முடைய திருமகன் மடியிலே வைத்து தாளாட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இன்று நாம் வாழுகின்ற இச்சூழலில் அந்தோணியாருடைய பக்தராக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்தோணியாரை போன்று ஜெபமாலை ஜெபிக்கின்ற அந்த பண்பிலை நாம் வளருவோம். அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ஐயா நூல் 49ஆம் அதிகாரம் 15-16 இறைவார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனை பெண்மையாக பார்க்கின்ற அந்த ஒரு தன்மையிலே, பால் குடிக்கும் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கியவள் தன் குழந்தைக்கு இரக்கம் காட்டாதிருப்பாளோ, இவர்கள் மறந்திடும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். அன்னை மரியா, அந்தோணியார் அன்னை மரியாவினுடைய கரத்தை இறுக பற்றி பிடித்து ஜெபமாலையை தாங்கி தன் வாழ்வில் வெற்றி கண்டார். அதே போன்று நாமும் ஜெபமாலையின் வெற்றி மாலையாக கொண்டு நம் வாழ்வில் வெற்றி நடை போட அருள் வேண்டி இத்திருப்பலிலே நாம் மன்றாடுவோம். எல்லாரும் கைதுங்க. இயேசு ஆண்டவரே, எம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரை போன்று ஜெபமாலை பக்தியிலே நாளு மலரவும், அன்னை மரியாவினுடைய உடனிருப்பை எங்கள் வாழ்வில் உணரவும், சாகும் தருவாயிலும் கடைசி நேரத்திலும் அன்னை மரியா எங்கள் தாய் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையிலே பயணிக்க அருள் தாரும். ஆமேன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். வினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம் பாதுகாவலர் அந்தோணியாரை போன்று திருச்செபமாலை பக்தியிலே அன்னை மரியாவுடைய பக்தியிலே நாளும் மலர நம் தேவைகளை எடுத்துரைத்து மன்றாடுவோம்.
கிறிஸ்துவை பற்றி அறிதலே ஒப்பற்ற செல்வம் என மற்றவற்றை இழப்பாக கருதி பணியாற்ற மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழும் திரு அவையின் தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது ஆவியின் வல்லமையால் நிரப்பியருளும். அவர்கள் தங்களது எளிமையான தூய்மையான வாழ்வால் தம் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து அவர்களையும் மறுவாழ்வில் வழிநடத்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் சுடரொளியே இறைவா, எம் நாட்டு அரசியல் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். நீதி ஆள வேண்டும் என்ற சிந்தனையை தங்களது உள்ளத்தில் இருத்தி எம் நாட்டில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழலில் அநீதி இழைக்கப்படும் மக்கள் சார்பாக போராடி அவர்களுக்கு நீதியை பெற்றுத்தரவும், நாட்டில் சமத்துவம், சமூக நீதி, சமய ஒற்றுமையை நிலைவிட அதற்காக தங்களை அர்ப்பணித்து வாழவும் தேவையான ஞானத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை பேறு பெற்றவர்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இறைவா, நாங்கள் குடும்பம், பணம், பதவி, பட்டம், புகழ் போன்ற நிலையற்றவைகளின் பெருமைகளை தவிர்த்து ஏழையரின் உள்ளத்தோராய் துயருவோரின் துன்பங்களை பகிர்ந்து அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பவர்களாகவும் மனித மாண்பினை போற்றி தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்து அநீதியை எதிர்த்து நின்று அமைதியின் தூதுவர்களாக திகழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு தப்பாமல் கோடி நன்மை புரிபவர் தாப்பாத்தி புனித அந்தோனியார் என்பதற்கேற்ப திருத்தலத்திற்கு வருகை புரிந்துள்ள பக்தர்கள் அனைவரும் உமது கருணையினால் வளமும் நலமும் பெற்று மகிழவும், வாழ்வின் தடைகளை தகர்த்து முன்னேற்ற பாதையில் செல்லவும் வேண்டிய அருள் கொடைகளையும் ஆவியின் வரங்களையும் பொழிந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வின் இறைவா, அழிந்து போகும் உணவின் மீது அளவு கடந்த அன்பு கொள்ளாமல் வாழ அருள் தாரும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு கல்வி, அறிவு, திருமண வயதில் திருமணத்துக்காக காத்திருப்பதற்கு நல்ல வரன்களும், முதியோர்களுக்கு ஆதரவும், நோயற்றவர்களுக்கு உடல்நலமும் மனநலமும் தந்து பத்திரர்களுக்கு துணையாய் இருக்கும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இத்திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காக எடுக்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றி பெற வேண்டும் என்றும் திருப்பயணிகளாக வந்திருக்கிற அனைவருடைய தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சிறப்பாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவாவும் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் தேவைகளை எம் பாதுகாவலர் கோடியற்பர் புனித அந்தோனியாருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இவை அனைத்தையும் எங்களுக்கு இறையாசிராக பெற்றுத்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென என்னை தருவேன்.
செய்தாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய மானிப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் வணக்க நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்கு அளித்து உம்மையை புகழ்ந்தேட்டு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் ஆளும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மண்டாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனித நடைமுறையோடு சேர்ந்து நாங்கள் உமது புகழை ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. அனைவரும் கண்களை மூடுவோம். இயேசுவின் திருவுடலும் திருத்தமாக மாறக்கூடிய புனிதமான நேரத்தில் நம்மையும் நம் குடும்பங்களை நம் தேவைகளை இந்த அப்பரச காணிக்கை வழியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலையும் எங்கள் ஆயர் ஸ்டீவன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராய் இருந்தவர்கள், மறைமாட்ட புனிதர்களாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பொங்கலும் தகுதி பெற்று உம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமத்திருள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் முகமலர்ச்சியோடு இயேசு ஆண்டவர் வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடரும் திருத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே. பறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. என்னோடு நீ கொண்ட உறவானது எந்தன் உயிர் போன பின்னாலும் விலகாததே. என் மீது நீ கொண்ட அன்பானது, அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது. இறைவா என் அகம் வாருமே, இதயம் என் இதயம் உன் அகம் காணுமே. இறையாட்சி சமபந்தி உருவாகுமே, மண்ணில்
நன்றி மன்றாட்டு. அன்பு இறைவா, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இன்று முது திருத்தலத்திற்கு வந்து புதுமைகளை பெற்றுவதற்கும் நாங்கள் பேறு பெற்றவர்களாக மாற வாய்ப்பு கொடுத்ததற்கும் உமக்கு கோடான கோடி நன்றி இறைவா. அன்பு இறைவா, பல்வேறு சூழ்நிலையில் நாங்கள் நெருக்கடிகளை சந்தித்தாலும் உமது அருட்கரம் எங்களுடன் இருந்து வழிநடத்திய கருணையை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. அன்பின் இறைவா, எங்கள் தொழில்களை ஆசீர்வதித்து எங்களை வளப்படுத்திய கருணைக்காகவும் நோயிலிருந்தும் தீய சக்திகளின் பிடிகளிலிருந்தும் அன்றாடம் எங்களை மீட்கும் கருணைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழிநடத்தும் தூய ஆவியே. அன்புக்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமையிலே கீழமுடிமனும் கோட்டூரும் இணைகின்ற ஒரு மாபெரும் உன்னத தருணம். மனதிற்கு மிக மகிழ்ச்சி, இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பாக தந்தை அவர்களினுடைய முன்னுரையில் சொன்னது போல் பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் நாள், திருவிழாவினுடைய 4ஆம் நாள், இருபெரும் ஊர்கள் இணைந்திருக்கின்றன. எனவே ஒருவருக்கு ஒருவர் பாராட்டும் விதமாக கரங்களை தட்டி நம்மை வாழ்த்துவோம். அன்புடன் திருவிழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் கோடி அற்புத புனித அந்தோணியார் ஜெபமாலையை தாங்கியவர் என்ற சிந்தனையில் நல்லதொரு மறையுரையை தந்து நமக்காக இந்த திருயாத்திரை திருப்பலியை நிறைவேற்றி அமர்ந்திருப்பவர் நம்முடைய கீழமுடிமனுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ராஜன் அவர்கள். தந்தை அவர்களையும் என்னையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கும் இல்லையா? அப்படி தான் மறைமோட்டோ ஃபுல்லாக சொல்லுவாங்க. அவர் அண்ணன், நான் தம்பி அப்படின்னு. சமீபத்தில் பேச்சு வந்துட்டு, உங்கள் அண்ணன் உடம்பை குறைச்சிட்டாரு, நீ ஏறிட்டு நீ அண்ணனாக மாறிக்கிட்டு இருக்க, உடம்பை குறை அப்படின்னு எங்கள் ரெண்டு பேர்த்திற்குண்டான ஒரு உறவு, அண்ணன் தம்பி உறவு. கடவுளும் அதற்கேற்ற ஒரு நல்லதொரு முகசாயிலே எங்கள் ரெண்டுத்திற்கும் கொடுத்துருப்பார். ஊத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு என் மீது அதீத ஒரு அன்பு கொண்ட ஒரு நல்லதொரு அண்ணன். இன்றைய நாளில் கூட இந்த திருவிழாவில் வந்து பார்த்து அனைத்தையும் கவனித்து இதை எப்படி செய், இந்த நல் ஆலோசனைகளை இவர்களிடம் கேட்டு செய் என்று பல பரிந்துரைகளை கொடுத்த ஒரு மாபெரும் நல்ல அண்ணன். மற்றும் நாம் 25 நாள் யூபிலி கொண்டாட்டம் கொண்டாடிய போது SC/ST கமிஷனுடைய ஒரு மாபெரும் திருயாத்திரை திருப்பலியை கடைசி நேரத்தில் முடிவு ஆகிய அந்த திருப்பலியிலும் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்தவர்கள். இன்றைய நாளில் கீழமுடிமனுடைய இறை மக்களை அழைத்து வாருங்கள் என்று அழைத்த போது அன்போடு கண்டிப்பாக வருவேன் என்று மிக இன்பத்தோடு மிக சிறப்பாக அதிக மக்களை அழைத்து வந்திருக்கிறார். எனவே இன்றைய நாளில் பெருமைக்குரிய போற்றுதற்குரிய நம்முடைய தந்தை அருட்தந்தை ராஜன் அவர்களுக்கு பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்லி ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மரியாதை நிமித்தமாக இந்த அந்தோணியார் படத்தை நம்முடைய நிர்வாகிகள் வழங்க வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விரைவாக வாங்க. அடுத்ததாக அன்புக்குரிய மக்களே, பாராட்டுக்குரியவர்கள், நன்றிக்குரியவர்கள் கீழமுடிமனுடைய இறை மக்கள். முன்னமே நேரமே வந்து மிகச் சிறப்பாக இன்றைய நாளில் நீங்கள் பங்கெடுத்தீர்கள். உடைய பங்கில் ஞாயிறு திருப்பலி கண்ட போதிலும் தாப்பாத்தி திருத்தலத்துக்கு செல்ல வேண்டும், அந்தோணியாரை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு வந்து நாங்கள் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் வந்து இந்த திருத்தலத்தில் இவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட ஒரு 6 மணியிலிருந்து ஒரு 9:30 வரைக்கும் இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு இந்த வழிபாடுகளில் பங்கெடுத்தீர்கள்.
சின்ன அழைப்பு கொடுத்தேன், சப்பரத்தை தூக்குங்க என்று. எனக்கு கூட ஒரு தயக்கம், வந்துடுவாங்களா இல்லை கோட்டூர் மக்களை வர சொல்லணுமான்னு. ஆனால் நான் உள்ளே போனால் கூட சிக்கி வெளியே வர 2 மணி நேரம் ஆகிருக்கும் போல். அந்த அளவுக்கு அந்தோணியாரினுடைய சப்பரத்தை தூக்குவதற்கு ஆவல் கொண்டு சொன்ன அந்த ஒரு கணமே தந்தையவருடைய அழைப்பை ஏற்று மிக சிறப்பாக வந்து இந்த சப்பரபோனியையும் மிக சிறப்பாக சிறப்பித்திருக்கிறீர்கள், தூக்கி இருக்கிறீர்கள். அதே போல் இந்த வழிபாடுகளையும் மிக அழகாக சிறப்பித்திருக்கிறீர்கள். எனவே கீழமுடியும் பங்கை சார்ந்த அனைத்து இறை மக்களுக்கும் எங்களுடைய மனதார பாராட்டுகளையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் உங்கள் அனைவருக்கும் அசன விருந்தை ஏற்பாடு செய்த இன்றைய திருப்பலி ஒப்பு கொடுத்த அனைத்து குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மனதார நன்றி. மற்றும் அசனத்துக்கு நன்கொடை கொடுத்த தூத்துக்குடியை சார்ந்த பெருக்குமான் ரூபாய் 500, முகாமை சார்ந்த திரு மோகன் ஒரு முடை அரிசியும் கொடுத்திருக்கிறார்கள். அத்தோடு அந்தோணியாருக்கு முன்னாடி சென்றால் நிறைய பொருட்கள் இருக்கிறது, பருப்பு, பூசணிக்காய், இந்த காணிக்கையில் கூட நிறைய கத்திரிக்காய், அப்படிலாம் நிறையா விளையும் பொருட்களாக இந்த அசனத்திற்காக கொடுத்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை பாராட்டும் தெரிவிக்கும் விதமாக நன்கொடை கொடுத்த அனைவருக்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை சொல்வோம். ஒரு சில அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் நம்முடைய திருவிழாவினுடைய 5ஆம் நாள். நாளை சரியாக காலை 5:45 மணிக்கு திருப்புகழ் மாலையும் காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். சரியாக மாலை 6 மணிக்கு அந்தோணியார் ஜெபமாலையும் 6:45 மணியளவில் அந்தோணியார் புகழ் மாலை மற்றும் சப்பரபவனியும் இரவு 7 மணிக்கு திரியாத்திரை திருப்பலி நடைபெறும். நாளை நாளுக்கான திரியாத்திரை மக்கள் வெம்பூர் இறை மக்கள். நாளை நாளுக்கான திரியாத்திரை திருப்பலியை தலைமையேற்று மறைவுரை வழங்குவர்கள் அருட்பணி குமார் ராஜா, பங்கு தந்தை வெம்பூர். நாளை நாளுக்கான சிந்தனை புனித அந்தோணியார் நற்கருணையை தாங்கியவர். இந்த சிந்தனையில் நாளை முழுவதும் சிந்திக்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாளை ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பெருவிழா காலை திருப்பலியில் கொண்டாடப்படும். எனவே காலை திருப்பலிக்கு வருபவர்கள் கட்டாயமாக மெழுகுத்திரியோடு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தலம் 2025 யூபிலி ஆண்டில் பரிபூர்ண பலனை அள்ளி கொடுத்த ஒரு திருத்தலம். குடியேற்ற நிகழ்வென்று ஆயர் அவர்கள் அந்த பரிபூர்ண பலன் ஆசிரை இந்த திருவிழா முடிகின்ற வரைக்கும் நீடித்து கொடுத்திருக்கிறார். எனவே அன்பு கீழமுடிமன் இறை மக்களே, நீங்கள் இந்த திருப்பலியில் பங்கெடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பரிபூர்ண பலன் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு கூட ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும் இல்லையா, அந்த 25 நாட்களில் நமக்கு வர முடியல அப்படின்னு. அப்போது இருக்கிற அதே பரிபூர்ண பலன் ஆசீர் இன்றைய நாளிலும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். தொடர்ந்து இந்த திருவிழாவுக்கு நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் வர முயற்சிக்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குறியிலே ஆசனத்திற்கு நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. பணமாகவோ பொருளாகவோ கொடுக்க விரும்புபவர்கள் கட்டாயமாக கொடுக்க விரும்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அருள் சகோதரிகள் கூட அவங்க வீட்டில் விளைஞ்ச 4 பூசணிக்காவை கொடுத்து ஒரு நாள் கூட்டாக இருக்கட்டும் என்று கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு நாம் இந்த ஆசனத்திற்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? 2 கத்திரிக்காய் கொடுத்தா கூட போதும், ஆனால் முதல்ல கொடுக்கணும். என் மக்கள்கிட்ட அதை தான் சொல்லுவேன், சரிங்களா? விளைகின்றதை தயவு செய்து கொண்டு வந்து கொடுங்கள். நீங்கள் பணமாக கொடுக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் விளையிறது அல்லது உங்களுடைய காட்டில் விளைச்சதை நீங்கள் கொண்டு வாங்க. அதை நாங்கள் எப்படியாவது மக்களுக்கு நாங்கள் அசனமாக கொடுக்குறோம். ஏன்னா அது உண்மையிலேயே ஒரு இயற்கையாக நம்மால் விளைவிக்கப்பட்டது. நாம் அதை கொடுக்கும் போது ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி நமக்கும் கிடைக்கும், உண்பவர்களுக்கும் கிடைக்கும். எனவே பொருட்களை அதிகமாக கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா முடிந்த பின்பு இறை மக்களுடைய வசதிக்காக இந்த இடத்திற்கு ஒரு மேற்கூரை, ஒரு ஷெட்டு போடலாம் என்று நாங்கள் விருப்பப்பட்டு இருக்கிறோம். அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு சதுரடிக்கு ரூபாய் 200 ஆகிறது. எனவே இதை எந்த ஒரு திட்டத்தில் நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்றால் அந்தோணியாருக்கு 13 அடி என்ற ஒரு திட்டத்தில் நாங்கள் செயல்படுகின்றோம். அதன் அடிப்படையில் ஒரு நபருக்கு 13 அடிக்கு ரூபாய் 2600 வருகிறது. எனவே நீங்கள் அந்தோணியாருக்கு இந்த நன்கொடை செய்ய விரும்பினீர்கள் என்றால், இந்த திருத்தலின் வளர்ச்சிக்காக செய்ய விரும்பினீர்கள் என்றால் 1 அடியாகவோ அல்லது ஒரு 13 அடியாகவோ கொடுத்து நீங்கள் உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய டிப்போவிலே அந்தோணியாருக்குடியான தீர்த்தம் மற்றும் திரு எண்ணெய்கள், படங்கள் விற்பனைக்குள்ளன. அதையும் வாங்கி செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 13 நாட்களும் இந்த திருத்தலம் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். எனவே இரவு தங்குபவர்கள் கூட இங்கு தங்கிக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒவ்வொரு மாதமும் கடைசி செவ்வாய் இந்த திருத்தலத்தில் மிக சிறப்பாக கடைசி செவ்வாய் வழிபாடு நடைபெறும்.
குணமளிக்கும் ஆராதனை, மறையுரை, திருப்பலி வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் இரவு உணவு வழங்கப்படும். அதேபோல் அமாவாசை நேரத்தில் இங்கு அநேக மக்கள் கூடுவார்கள். அமாவாசை என்று இந்த திருத்தலத்தில் வந்து தங்கி விடிந்த பின்பு எழுந்து செல்வார்கள். அது அவர்களுக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாக அமைகிறது. எனவே கீழமுடிமன் மக்களே, இந்த 2 நிகழ்வுகளிலும் நீங்கள் நேரம் இருந்தால், அந்தோனியார் உங்களை மீண்டும் அழைத்தால் அன்போடு வருக வருக என இந்த 2 நிகழ்வுகளுக்கும் ஒவ்வொரு மாதமும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த திருத்தலத்தினுடைய 12 மற்றும் 13ஆம் திருவிழா 9/2/2025 திங்கட்கிழமை 2026 திங்கட்கிழமையும் 10/2/2026 செவ்வாய்க்கிழமையும் நடைபெற இருக்கிறது. எனவே உங்களை அன்போடு திருவிழாவுக்கு அழைக்கிறோம். 12ஆவது திருவிழா அன்று மாலை ஆராதனை மற்றும் நற்கருணை பவனியும், 13ஆம் திருவிழா அன்று மாலை சப்பர பவனி, அதன் பின்பு திருவிழா திருப்பலி, அதன் பின்பு அனைத்து மக்களுக்கும் ஊர் பொது அசனமும் நடைபெறும். எனவே இந்த 2 நாட்களிலும் மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய இந்த திருப்பலி முடிந்த பின்பு அனைவருக்கும் உணவு வழங்கப்படும். நம் அனைவருக்கும் தெரிந்தது போல் முதலில் கீழமுடிமன் மக்களுக்கு, அதன் பின்பு நமது மக்களுக்கு. இந்த இடத்திலே நீங்கள் வரிசையாக அமர்ந்து கொண்டமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை முடியாதவர்கள், கீழே அமர்ந்து சாப்பிட முடியாதவர்கள் இந்த பக்கம் ஒரு சேர் வரிசை போட்டு உட்காருங்க. உங்களுக்கு தட்டில் வழங்கப்படும். மற்ற எல்லாருக்கும் இலை போட்டு அவர்கள் பரிமாறுவார்கள். கொஞ்சம் பொறுமை காத்து உணவை உண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்சகோதரியின் அழைப்பின் பேரில் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கலாம் என்று ஒரு ஆசை. நமக்கு ஒரு ஆசை இருக்கும், எந்த கோயிலுக்கு போனாலும் வீட்டுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? உப்பு இருந்தால் உப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம், மிளகு இருந்தால் மிளகு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம், மாலை போட்டிருந்தா 2 ரோஸ் பூவை பறிச்சுட்டு போவோம். இன்றைக்கி அது எப்படி ஆகிட்டு, பீடத்தில் வச்ச பூக்கள் எல்லாம் அள்ளிட்டு போகிற அளவுக்கு ஆயிட்டு இல்லையா? நல்லது தான், ஆனால் பீடத்தில் வைக்கக்கூடிய பூக்கள் யாருக்கு தான்? அது கடவுளுக்குரியது. அது சிறுபத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் தான் யாருக்கு? உங்களுக்குரியது. சரிங்களா? எனவே இன்றைய நாளில் கோட்டூர் மக்களுக்கான அழைப்பு, தயவு செய்து பீடத்தில் வைக்கக்கூடிய பூக்களை எடுக்காதீர்கள். அது முழுக்க முழுக்க கடவுளுக்காக புகழக்கூடியது. அது தலையை தொங்க போட்டாலும் எங்கே தான் போடணுமா? பீடத்தில் தான் போடணும். உங்கள் வீட்டில் போய் போடக்கூடாது. சரிங்களா? எனவே மாலையை நீங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் பீடத்தில் வைக்கக்கூடிய பூக்களை தயவு செய்து எடுக்காதீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்தலத்திற்கென்று ஒரு யூடியூப் சேனல் உண்டு, சென்ட் ஆண்டனிஸ் தாப்பாத்தி என்று. அதில் உடனுக்குடன் அனைத்து நிகழ்வுகளும் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படும். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு நாளும் திருத்தல நிகழ்வுகளை கண்டு அந்தோனியாருடைய ஆசிரியை பெற்று சேர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நன்றி. இயேசுனி அவர்களே, இன்றைய நாளிலே இந்த நவநாள் திருப்பலியிலே பங்கெடுக்க நம்முடைய கீழமுடிமன் பங்கு சமூகத்திற்கு வாய்ப்பு நல்கிய நம்முடைய திருத்தல அதிபர் அருத்தந்தை பாலன் அவர்களுக்கும் ஊர் நிர்வாகிகளுக்கும் நம்முடைய கீழமுடிமன் இறை சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திருத்தலம் நல்ல நிலையில் அடைய தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோம். இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவால் முழுமையாக கற்றுரை தருவீராக. அதனால் கோடியற்பது அந்தோனியாருடைய நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதே அன்பில் செயல்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகள் மந்திரிப்பு. ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்களாக. உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்களாக. புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெற செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசீர் பெற்றவர். புனித அந்தோனியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோனியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உடல் பிணியால் துயருற்று இத்திருத்தலம் நாடி வந்துள்ள நோயாளிகளின் பிணிகளை போக்கி எழுப்பியருளும். இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாள் எல்லாம் உமது சமூகத்திலும் புனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உமக்கு பணிபுரிந்து உமது இரக்கத்திற்கு ஏற்ப நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
பாதுகாவலர் கோடி ஏற்பதர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார் நம்பிக்கையில் சென்று வாருங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதம் செய்த பதுவையாரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே. அற்புதம் செய்த பதுவையாரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே. புண்ணிய வாழ்வில் புதுமைகள் செய்தவரே, புண்ணிய வாழ்வில் புதுமைகள் செய்தவரே. மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்துமையா, மண்ணிலே எம் வாழ்வை உயர்த்துமையா. அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க. அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க. எல்லா அற்புதம் செய்த பதுவையாரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே. திருப்புகழ் விளங்கும் இத்திருத்தலத்தில் தினம் தினம் விழா கோலம். ஒரு முறை உனது முகம் பார்த்தால் எங்கள் வாழ்வினில் அருள் பெருகும். திருப்புகழ் விளங்கும் இத்திருத்தலத்தில் தினம் தினம் விழா கோலம். ஒரு முறை உனது முகம் பார்த்தால் எங்கள் வாழ்வினில் அருள் பெருகும். வாடிய வருகின்ற பக்தர்களை அழைக்கும் உன் திருக்கோலம். வாடிய வருகின்ற பக்தர்களை அழைக்கும் உன் திருக்கோலம். பாடிய எங்கனம் பரவிடுவோம், புனிதரே உந்தன் புகழாரம். அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க. அற்புதர் வாழ்க வாழ்க, எங்கள் அந்தோணியார் வாழ்க வாழ்க. எல்லா அற்புதம் செய்த பதுவையாரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே. எல்லா அற்புதம் செய்த பதுவையாரே, என்னிலே வீற்றிருக்கும் எங்கள் அந்தோணியாரே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.